இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 23ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித தொரிபியூஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 15வது நூற்றாண்டுல ஸ்பெயின் தேசத்துல வாழ்ந்த ஒரு புனிதர். அன்புமிக்கவர்களே, செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறக்கிறார். மிக இளைய வயதிலே கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய இவர் வழக்கு உரைஞருக்காக படித்து வழக்குரைஞராகவும் அரசில் இருக்கிறார். அரச பதவிகளில் இருக்கிறார். செழிப்பாக வாழ்கிறார். இருந்தாலும் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற தன்னுடைய ஆர்வத்தின் காரணமாக குருத்துவ படிப்புகளை படித்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பெரு நாட்டிற்கு வேத போதக பணிக்காக சென்றார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தென் அமெரிக்க நாடுகளில் பெரு மற்றும் பெரு நாட்டை சுற்றி உள்ள நாடுகளில் வேத போதக பணி செய்து 50,000 கிலோமீட்டருக்கும் மேலாக பயணம் செய்து பல கிறிஸ்தவர்களை பூர்வ குடிகளிலிருந்து உருவாக்கியவர் தான் இந்த புனித துரிவியூஸ் என்பவர். தென் அமெரிக்க நாட்டினுடைய புனிதர்களாக கருதப்படுகிற புனித லீமா ரோஸ், புனித மார்ட்டின் டே போரஸ் என்பவர்கள் இவருடைய மறைவுரையை கேட்டு பிற்காலத்தில் புனிதர்களாக வளர்ந்தவர்கள் என்று தான் வரலாற்றில் நம்ம அறிகிறோம். தென் அமெரிக்க நாட்டினுடைய பாதுகாவலர் கூட என்று சொல்லலாம் இந்த புனித துரிவியூஸ் இவர்களை. இவருடைய பரிந்துரையால் நாமும் இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டிய அந்த ஆன்ம தாகத்தை பெற்றிருக்க வேண்டுமாய் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல தவக்காலத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு படிப்பனையாக தருகிறார். இங்கே உண்மை, இரக்கம், மனமாற்றம் மூன்றும் நிகழ்கிற ஒரு காட்சியை தான் பார்க்கிறோம். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுவிடத்துல கொண்டு வருகிறார்கள். அவரை தீர்ப்பிடும்படியாக. அவர் தீர்ப்பிடுவதற்கு பதிலாக கீழே குனிந்து ஏதோ எழுதுகிறார். விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணோடு தொடர்பு உடையவர்களுடைய பெயர்களை எழுதினார் என்றும் அல்லது திருச்சட்டத்தை அவர் எழுதினார் என்றும் சொல்லுகிறார்கள். எது என்னவோ, இயேசு கீழே குனிந்து எதையோ எழுதிவிட்டு பிறகு நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இந்த பெண்ணின் மீது கல்லெறியட்டும் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் கீழே குனிந்து எழுத தொடங்குகிறார். அங்கே ஒருவர் பின் ஒருவராக அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள். கடைசியில அந்த பெண்ணே, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதே போ அப்படி என்று அந்த பெண்ணை தீர்ப்பிடாமல் மன்னித்து அனுப்பிய மறுவாழ்வு கொடுத்த ஒரு நிகழ்வைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அனுபவிமிக்கவர்களே, 2 அழகான படிப்பினைகளை இந்த நற்செய்தி வாசகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, மற்றவர்களை நாம் தீர்ப்பிடுதல். 2வது, இறைவனுடைய பேரிரக்கம். அன்புமிக்கவர்களே, நாம் வாழுகிற இந்த ஒரு உலகத்துல தீர்ப்பிடும் மனிதர்களாக, அதுவும் அநியாய தீர்ப்பிடும் மனிதர்களாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் மற்றவர்கள் தீர்ப்பிடுவது இன்றைக்கு ஒரு வாடிக்கையாக அன்றாட பழக்கமாகி போய்விட்ட ஒரு நிலையில தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழுகிற அல்லது பணி செய்கிற இடங்களில் குருக்கள், கண்ணீர்கள், நம்முடைய கம்யூனிட்டியில் இருப்பவர்களே நம்மோடு உணவருந்துவார்கள், நம்மோடு ஜெபிப்பார்கள், நம்மோடு திருப்பலியில் பங்கு பெறுவார்கள். ஆனால் நம்மை பற்றியே மிகவும் அவதூறாக பின்னால பேசுவார்கள். அல்லது நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய சகோதர சகோதரிகளே நம்மை பற்றி அவதூறாகவும் நம்மை தீர்ப்பளித்தும் பேசுவார்கள். ஏன், சில நேரங்களில் நம்மை பெற்ற பெற்றோர்கள் கூட நம்மை பற்றி தவறாகவும் அல்லது அவதூறாகவும் பேசுவார்கள். அல்லது பெற்ற பிள்ளைகள் பெற்றோரை பற்றி அவதூறாகவும் தவறாகவும் பேசுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற முதல் பாடம் என்பது தீர்ப்பிடாதீர்கள், மற்றவர்களை தீர்ப்பிடாதீர்கள். இந்த உலகத்துல கடவுளை தவிர மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு நாம் யாருக்குமே அருகதையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது என்பதைத்தான் முதல் பாடமாக இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, 2வது ஒரு பாடம் என்பது இறைவனுடைய பேரிரக்கம். இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உனக்கு யாரும் தீர்ப்பிடவில்லையா, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதே போ அப்படி என்று அந்த பெண்ணை தீர்ப்பிடாமல் மன்னித்து அனுப்புகிற ஒரு பேர் இரக்கத்தை தான் இன்றைக்கு 2வது பாடமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை மன்னித்தல் என்பது அவர் மறுபடியும் பாவம் செய்வதற்கான ஒரு தொடக்கம் என்பது இல்லை. அன்புமிக்கவர்களே,
மன்னித்தல் என்பது உண்மையான மனமாற்றத்தின் தொடக்கம் என்பது இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 2-3 நாட்களாக தமிழகத்துல மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு செய்தி என்பது தென் தமிழகத்துல விளாத்திக்குளம் பகுதியில 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவியை பலாத்காரம் செய்து கொலை செய்த ஒரு மனித மிருகம். அந்த மிருகத்திற்கு மாவீரன் என்று வேற பெயர் வைத்திருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் அந்த மனித மிருகத்தை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள், சிசிடிவி கேமரா வாயிலாக. அன்புமிக்கவர்களே, அந்த மனித மிருகத்தை பற்றி கொஞ்சம் நம்ம வாசிக்கிற நேரத்துல 2-3 ஆண்டுகளுக்கு முன்புதான் அவர் ஒரு 60-67 வயது மூதாட்டியை பலாத்காரம் செய்து சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளியில வந்திருக்கிறவர். இந்த ஜாமீனில் வெளிவந்த அதே மனிதர் தினமும் காவல் நிலையத்திற்கு சென்று கையொப்பமிட்டு வருகிற வழியில தான் மறுபடியும் இந்த ஒரு பாதக செயலை ஒரு 12ஆம் வகுப்பு மாணவியை சீரழித்து கொலை செய்திருக்கிறார். நீதிமன்றம் அவருக்கு கொடுத்த பெயில், நீதிமன்றம் அவருக்கு கொடுத்த அந்த தற்காலிக விடுப்பு என்பது பாவம் செய்வதற்கான மற்றொரு வாய்ப்பாக அந்த மனித மிருகம் நினைத்ததால்தான் இந்த ஒரு மாபெரும் கொடுமை நடந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட இது ஒரு பாடம். இறைவன் நம்மை மன்னிப்பது நாம் மறுபடியும் பாவம் செய்வதற்காக அல்ல, மறுவாழ்விற்கான ஒரு தொடக்கம், மனமாற்றத்திற்கான ஒரு தொடக்கம், புது வாழ்விற்கான ஒரு தொடக்கம் என்பதைத்தான் இன்றைக்கு 2வது பாடமாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் மன்னிக்கிற நேரத்துல மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். தீர்ப்பிடாமல் பிறரன்பு பணிகளில் ஈடுபட்டு மனித நேயத்தோடு இறை அரசை கட்டி அழிப்பிடத்தான் அந்த அழைப்பு. இறைவனுடைய அழைப்பை ஏற்று மன்னிப்பை பெற்று தீர்ப்பிடாமல் மனித நேயத்தோடு வாழ பழகுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.